Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேக் ரெசிபி தாங்க. அதாவது கப் கேக்ஸ், வெனிலா கப் கேக் நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். குயிக் அண்ட் ஈஸியா வெனிலா கப் கேக்ஸ் வந்துட்டு நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், குயிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இனி வந்து பேக்கர்ல போயிட்டு ஸ்பாஞ்ச் கேக் ஆர் வெனிலா கப் கேக்ஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை. குயிக் அண்ட் ஈஸியாக உங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம். உங்கள் குட்டீஸுங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க இந்த சூப்பர் சாஃப்டான வெனிலா கப் கேக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த கப் கேக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சீவ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு பேக்கரி ஸ்டைல்லே வேணும்னா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நமக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக ஆட் பண்ண வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 to 2 டைம்ஸ் வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. 2 டைம் இல்லைனா 3 டைம் சீவ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டை கூடவே வந்துட்டு ஒரு 100லேருந்து 125 கிராம்ஸ் வந்துட்டு சுகர் எடுத்துக்கோங்க. அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 100 to 125 கிராம்ஸ் இனஃப். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அவ்வளோத்துக்கு போதும். ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 10 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையையும் சுகரையும் பீட் பண்ணால் இப்படி தாங்க இருக்கும். இப்படி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 75 ml வந்துட்டு மெல்ட் பண்ண பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மெல்ட் பண்ணிக்கோங்க. 75 கிராம் பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அகெயின் பீட் பண்ணணும்னு வேண்டாம், ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விஸ்க் இருந்துன்னா விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் முட்டையெல்லாம் அடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்காது. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வந்து ஆல்ரெடி சீவ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக எல்லா மாவையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, பிகாஸ் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்டர் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுற டைம் வந்து லம்ப்ஸ் எதுவுமே அதில் ஃபார்ம் ஆகாது. ஒரேடியாக போட்டோன்னா நமக்கு வந்து ஈவனாக மாவு வந்து மிக்ஸ் ஆகாது. அதாவது வெட் இன்க்ரீடியன்ட் கூட நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகாது. ஸோ கேக் வந்துட்டு நமக்கு அன்ஈவன் ஆயிரும், ஈவனாக கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா லம்ப்ஸ் இல்லாமல் நல்ல அழகான கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இல்லைனா 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நம்மளோட பேட்டர் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பால் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட கப் கேக் லைனர்ஸில் வந்துட்டு ஊற்றிக்கோங்க. அவன் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ கப் கேக் லைனரில் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் த கப் கேக்கில் லைனர்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு மேலே வர ஊற்றிடாதீங்க, பிகாஸ் கேக் பொங்கி வெளியே வந்துடும். ஸோ ஹாஃப் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா லைனர்ஸ்லேயும் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை 180 டிகிரியில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வெனிலா கப் கேக்ஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கேக் ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டான வெனிலா கப் கேக் வந்து ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கேக் ரெசிபீஸ், ஸ்வீட் அண்ட் குக்கீஸ் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.